உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாவ், ஆரம்பத்திலேயே அட்டகாசமா ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நலன். நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் தீப்பொறி பறக்க போகுதுன்னு இப்பவே நல்லா தெரியுது. சோ எல்லாரும் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் சூப்பர் செஃப் டீம். ஹலோ மேம், ஒரே ஒரு क्वेश्चन மேடம். ஹலோ மேடம், போட்டி எப்படி இருந்தது மேம்? ப்ளீஸ் மேம். மேடம் 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 வா தமயந்தி. ஹலோ மேடம். வா மேடம். மேடம் மேடம் நில்லுங்க மேடம். மேடம் சார், சாரி சார். ஹலோ சார். சாரி சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரே ஒரு கேள்வி. அந்த கடவுள் உன்னை கைவிடல தமயந்தி. எப்படியோ உன்னை உள்ள கொண்டு போயிட்டாரு பாத்தியா? ஆமா அண்ணி, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சப்போ உங்களை 7ஆவதா செலக்ட் பண்ணது செம்ம ஹாப்பியா இருந்தது. ஆனா என்னன்னா, திடீர்னு அண்ணனையும் ஸ்பெஷல் என்ட்ரியில உள்ள கொண்டு வந்ததுதான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா ஆயிடுச்சு. அவன் எதுக்கு இதுக்குள்ள வந்தான்னு எனக்கு புரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். Thank you சார். சரி गाइस, நீங்க பாருங்க. ஓகே சார். Thank you சார். ஹாய் गाइस. ஹலோ. ஹாய். ஹாய். பயங்கரமான டிஸ்கஷன் போல. எனக்கும் பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. அவர் எதுவுமே இத பத்தி சொல்லவே இல்ல. உன்கிட்ட கூட அவன் சொல்லலையா? அப்போ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். சோ ஸ்வீட். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அம்மா. ஹாய்மா. டேய், உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? ஆஹா, வீட்டுக்கு போய் தான் கச்சேரி வைப்பாங்கன்னு பார்த்தா இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க போலயே. சரி, எப்படியாவது சமாளிப்போம். அம்மா, ஏமா என்னாச்சு? ஏண்டா, அதான் போட்டியில தமயந்தி கலந்துக்க போறான்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் நீ ஏண்டா பேர் கொடுத்த? ஒரே குடும்பத்துல புருஷனும் பொண்டாட்டியும் எதிரெதிரா கலந்துக்கிட்டா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? என் கூட வாடா, வாடா. என்னடா நீ? டே நலன், உண்மையை சொல்லு. தமயந்திய ஜெயிக்க வைக்கதானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீயே அவளுக்கு காம்படிட்டரா இருந்தா அவளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு கடைசியில விட்டு கொடுக்கறதானே உன் பிளானு? அம்மா, என்னம்மா நீங்க? நான் என்ன நினைச்சனோ அப்படியே சொல்றீங்க. அம்மா, டிவி காரங்களுக்காக தான் இந்த காம்படிஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்றேன். சேனல் சைட்ல இருந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா வேணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறதால தான் நானே ஓகே சொன்னேன். மற்றபடி ஜெயிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் இதில் கலந்துக்கல. நிஜமா நான் அப்படி நினைச்சு கலந்துக்கவே இல்லை. நான் பக்கத்திலே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், தமயந்திக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து அவளை நான் வின் பண்ண வச்சிருவேன். சூப்பரா நலா. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்த விஷயம் தமயந்திக்கு தெரியக்கூடாது. நான் ரொம்ப டஃபா கம்பீட் பண்ணாதான் அவ இன்னும் பெருசா எஃபோர்ட் போட்டு எல்லா ரவுண்ட்லயும் ஜெயிப்பா. அவ ஜெயிக்கிறதுக்காக நான் திட்டுவேன், பயங்கரமா ஃபைட் பண்ணுவேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்ச கூடாது, ஓகேவா? டீலா? டீல். ஓகே, வாங்க. அம்மா, என் பொண்டாட்டி கூட போட்டி போறதாம எனக்கு பெருமையே. என் பொண்டாட்டி ஜெயிச்சா அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? அத்தை கிட்ட தனியா போய் ஏதோ சொல்லிருக்காரு, அதான் இப்படி வந்து இங்க வளைஞ்சிட்டு இருக்காரு. சூப்பர் ஷெஃப் டைட்டில் வின்னர் வேணும்னா இந்த நலனை தாண்டி போய் எடுத்துக்கோங்க.
என்ன அப்படி பாக்குற? ஓ, இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்த்ததுதான். எப்படியும் நீங்க ஒரு ஜட்ஜா வருவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களும் ஒரு கண்டஸ்டண்டா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இது ஷாக்கிங் தான். நான் ஜட்ஜா வந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? வேணும்னே எனக்கு கம்மி மார்க் கொடுத்து என்ன தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவியா இல்லையா? மீடியாலையும் தேவையில்லாம கதை கட்டி விட்டுருப்பானுங்க. அதனால தான் ஒரு சர்ப்ரைஸான கண்டஸ்டண்டா வந்தேன். இப்போ யாரும் என்ன ப்ளேம் பண்ண முடியாதுல்ல? இல்ல பாஸ், நீங்க ஜட்ஜா வந்திருந்தா கூட உங்களை தப்பாவே நான் நினைச்சிருக்க மாட்டேன். உங்க மேல எனக்கு பயமும் இருந்திருக்காது. ஆனா நீங்க கண்டஸ்டண்டா வந்ததை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்ற? ஜட்ஜா வந்திருந்தா பயந்துருக்க மாட்டியா? ஏன்? அதெல்லாம் அப்படிதான். உங்களை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அதனாலதான் சொல்றேன். என்ன உளர்ற? ஆக்சுவலா என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீங்க நல்ல ஷெஃப். எந்த ஒரு நல்ல ஷெஃபோ நல்லா இருக்கிற சாப்பாட நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தா சாப்பாடு நல்லா இருக்குன்னு மறைக்காம சொல்லிடுவீங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். பரவாயில்லையே, இதெல்லாம் கூட நோட் பண்ணி வச்சிருக்கியா நீ? ஏன் பாஸ், இவ்ளோ நாளா உங்க கூட இருக்கேன், இது கூட நான் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேனா? நான் பல முறை பார்த்திருக்கேன். என் மேல கொலை வெறியில இருக்கும்போது கூட என் கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆசையோட சாப்பிடுவீங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களால நல்ல சாப்பாட வெறுக்க முடியாதுன்னு. இது மட்டும் இல்ல, உங்களை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே வா? என்ன தெரியும் என்னை பத்தி உனக்கு? எங்க சொல்லு பாப்போம். நிறைய சொல்லலாம், டைம் இல்ல. வேணும்னா ரீசெண்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். கொஞ்ச நாளா நீங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.